இதை சாப்பிட்றதுக்கு உங்கள் குலதெய்வத்தோட அருள் இருந்தால், பொருள் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா மெயின் பொருள் அதுதான். இது நான் அந்த தண்ணி சொன்னேன் இல்லையா, ஆரோ வாட்டர் சாப்பிட்டா ஆரோ வாட்டரில் சத்து இல்லை, அது சக்கரை. அதுக்கு மேலே அல்கா ப்ளோ அப்படின்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜியை ட்ராப்ஸ் வடித்தில் இருக்கும். இந்த எனர்ஜி 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 5 சொட்டு விட்டு குடித்தா போதும். அஸ்டெட்டிக் வாட்டராக இருக்கிறத ஆல்கைன் வாட்டராக மாற்றி கொடுக்கும். இப்போ இந்த தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா விராட் கோலி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. உற்சாகமான மாலை வணக்கம் சார். உற்சாகமான மாலை வணக்கம் மேடம். இங்கே இந்த ஹாலில் உட்காரக்கே ஒரு கொடிப்பழம் வேணும் சார் சொன்ன மாதிரி. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லிக்கலாம், நம்மளோட தெய்வத்துக்கும் நன்றி சொல்லிக்கலாம். அப்புறம் இங்கே வந்திருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய அப்ளாஸ் இது செந்தூரம் தேவாமிர்தம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஒரே வார்த்தை, அவ்வளோதாங்க. வந்தால் தான் சாப்பிடணும், வரலன்னா சாப்பிட வேணாம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே நம்ம எடுத்துக்கலாம். அது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ என்னை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தைராய்டு இருக்குங்க, சுகர் இருக்குங்க. நடக்க டிசம்பர் மாதம் ரொம்ப சிவியராக கால் வீங்கிடுச்சு. இப்போ 6 months ஆச்சு. அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் டயாலிசிஸ் வரைக்கும் போயிட்டேன். இப்போ நான் நல்லா இருக்கேன். ஃப்ரம் ஃபெப்ரவரியிலேருந்து நான் ஹனிக்ளோ எடுத்து சாப்பிட்டுருக்கேன். ஆஃப்டர் டேக்கிங் ஹனிக்ளோ நான் ரொம்ப பிரிஸ்காக இருக்கேன், ஆக்டிவாக இருக்கேன். அது என்னோட ஸ்பீச்சோட கான்ஃபிடென்ஸ்லேயே நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு இது எனர்ஜெட்டிக்கு. அதே மாதிரி இந்த ஸ்ப்ரே பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக பாசிட்டிவிட்டியாக மாறிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இது நான் வார்த்தையாக சொல்ல முடியாது, உணர்ந்தது வச்சு நான் சொல்கிறேன். அப்புறம் இப்போ ரீசெண்டாக எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸ்லைட்டாக ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அவருக்கு இப்போ 62 years ஆக போகுது. ஆனால் வேற எதுவுமே கிடையாது, நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு மைல்டு தான் சொல்லியிருக்காங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல 62 yearsக்கு அவருக்கு என்னென்ன பர்ஃபெக்டாக எல்லாமே இருக்குங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க. கிட்னி ஃபங்க்ஷன், ஹீமோக்ளோபின், எவ்ரிதிங் ஃபைனு, நல்லா இருக்காங்க. அப்போ ஹனிக்ளோ எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால கண்டிப்பா ஹனிக்ளோ எடுத்துக்கோங்க. ஹனிக்ளோ எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாங்க. அதனால இதை எடுக்கிறதுக்கு யாருமே யோசிக்கவே வேணாம். எங்க வீட்டில் நான் எடுத்துக்கிறேன், எங்க அப்பா எடுக்கிறாங்க, எங்க அம்மா எடுக்கிறாங்க, என் கணவர் எடுக்கிறாங்க, என் பாப்பா எடுக்கிறாங்க. என் பாப்பா 4th standard படிக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, இப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவா ஆக்டிவா இருக்காங்க. அதனால எல்லாருமே கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இது யோசிக்காதீங்க. கடவுள் புண்ணியத்தில் நமக்கு இது கிடைச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். மெயினாக பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், வெல்த் இன்க்ரீஸ் ஆகுங்க. வெல்த் இன்க்ரீஸ் ஆகும். இதை நான் 100% சொல்கிறேன். வெல்த் இல்லைங்கிற வருத்தம் இருக்கும், ஆனால் ஒன்ஸ் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா வெல்த் எப்படி வந்துச்சுங்கிறதே உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி மாறிடும். அதனால என்னோட ரொம்ப பணிவான வேண்டுகோள், எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம், என் பேர் வனிதா, எங்கள் ஊர் கணபதி தான். அப்பாவுக்கு 5 வருஷம் ஆச்சு ஸ்ட்ரோக் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கில் கொஞ்சம் நல்லா நடந்துட்டும் பண்ணிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்ட்ரோக் வந்தது. அவரால் எதுவுமே பண்ண முடியல. கிரியேட்டின் 7 வந்துடுச்சு. அப்புறம் யூரியாவும் ஜாஸ்தியாகிடுச்சு. திடீர்னு பார்த்தா பேச முடியாமல் கிளாட் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ சார் நமக்கு இந்த ப்ராடக்ட் கொடுத்தாரு. அதை எடுத்து உங்களுக்கு 10 நாளில் நல்ல ரிசல்ட்டு. ஆனால் இப்போ இன்னும் சரளமாக பேசுகிறாரு. நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கெல்லாம் டக்குன்னு பதில் சொல்கிறாரு. இது கூட ஒரு அளவுக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ நல்லா சொல்கிறாரு. சுகர் நில்லு, அவருக்கு சுகர் இல்லை, ஆக்டிவாக இருக்குது. அந்த காலில் இருக்கிற ஆணிகள்லாம் மறைஞ்சது, அதோட சிம்டம்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது சரியாயிருக்கு. உடம்பெல்லாம் பளபளன்னு இருக்குது. ஒவ்வொன்றா சரியாயிட்டு இருக்கு. முதல்ல முடி ரொம்ப கொட்டிகிட்டே இருந்தது. இப்போல்லாம் முடியெல்லாம் கொட்டுறதுல நல்லா இருக்காரு அவருக்கு. ஒவ்வொரு ஆள் தான் நமக்கு
அது ஒரு சைடே வந்து எனக்கு செயல்பட முடியாது, அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரியே இருக்கும், நரம்பெல்லாம் கை காலெல்லாம் மறந்து போகும். ஆனால் இப்போ வந்து நான் எடுத்து நல்லா இருக்கேன். கழுத்தோட சவுண்ட் வந்து அதோட சரி, அதுக்கப்புறம் கழுத்தெல்லாம் நல்லா திருப்புறேன், பண்ணுறேன், நல்லா நடக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்து பைல்ஸு அவள் வரலைங்க, அவளுக்கு கொடுத்தோம். அவளுக்கு 10 நாள் தான் அந்த பைல்ஸ் இருந்த இடமே தெரியாமல் போச்சு. நல்லா இருக்கு, எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க, எல்லாரும் நல்லா இருக்கு. நீங்கள் இங்கே வந்ததுக்காக முதல்ல ஒரு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கோங்க. அருமையான ஒரு ப்ராடக்ட்டு. நான் மருந்துன்னு கூட சொல்ல மாட்டேன், நம்ம சாப்பிட்ற உணவு மாதிரி தான் இது. தம்பி ஒரு விபத்தில் கண் பார்வை ரொம்ப பாதிச்சிருச்சு. நாங்கள் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்டோம். அந்த ஹாஸ்பிட்டல் பேரை நான் சொல்ல விரும்பல. கடைசியாக கேரளா கூட போய் பார்த்தா அவங்களாம் ரத்த சப்ளை நரம்பு கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நரம்போட பிரச்சனையை சரி பண்ணது இந்த நியூரோ தான். ப்ளஸ் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் எடுத்தோம். இப்போ தம்பிக்கு 30% கண்ணில் ரத்தோட வந்துட்டு. முன்னாடி யார் போனாலும் அவனுக்கு எது தெரியாது, இப்போ போகிறாங்க வர்றாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு அவனுக்கு தெரியுது. அந்த நிழல் வடிவம் தெரியுது, மனித உருவம் போகுது அப்படிங்கிறது தெரியுது. முன்னே எதுவுமே தெரியாது, கருவளையம் மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. இந்த மாதிரி திரும்ப அவனுக்கு பார்வை கிடைக்கும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் எங்கள் குலதெய்வத்துக்கு தான் நன்றி சொல்லிக்கிறோம். எல்லாரும் நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. எந்த நோயாக இருந்தாலும் எங்களுக்கு தீர்வு இருக்குது. இந்த நோய் தான் அப்படிங்கிறது இல்லை, நான் உணர்ந்ததுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவங்களும் எடுத்து சாப்பிட்டு. நன்றி. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருந்துச்சு நீங்க ப்ரோக்ராம்? சூப்பர். ஏதாச்சும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாததுனால பயப்படுறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா உங்களுக்கு? இல்லை, ஏன்னா உங்களுக்கான தீர்வு இங்கே கொடுத்துட்டாரு. இது இப்போ நான் சொல்கிறது ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நாங்கள் ஃபுட் ஹேபிட் சரி, நம்ம லைஃப் ஸ்டைல் சரி, அவர் இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதைப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹனி க்ளோ இந்த ப்ராடக்டை எடுங்க. உண்மையாலுமே வந்து நம்ம மற்ற டாக்டர்ஸ், எந்த டாக்டர்ஸ்ன்னு சொல்ல விரும்பல, எத்தனையோ டாக்டர் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ரெடி பண்ண முடியாத பல விதமான பிரச்சனைகள் நம்ம இங்கே ரெடி பண்ணி சாதனை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து உண்மையாலுமே நம்ம எம்டிக்கும் சரி, சித்தரையாவுக்கும் சரி, நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அவங்க எல்லாமே. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் வந்து ஒரு 10 வருஷமாக வந்து டாக்டராக இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 20-25 பேர்கிட்ட பார்க்குறேன். எத்தனை பேர் இனிமேல் வந்து நிறைய பேர் இனிமேல் வர போகிறாங்க. நம்ம எல்லாருமே அவங்கள காப்பாற்றுறதுக்கு இங்கே ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா டெய்லி வந்து புதுசாக வராங்க, புது வியாதியில் வராங்க. மேக்ஸிமம் இந்த ஐடி பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கை வலி, கால் வலி, கழுத்து வலி. ஓகேங்களா? டைஜஷன், நைட்டு தூக்கம் இல்லை, லிவர் வேலை செய்கிறது இல்லை. நைட்டு தூங்கினாதான் லிவர் வந்து கரெக்டாக வந்து அதோட வேலையை பார்க்கும். அதுக்கு இவங்க அலோவ் பண்ணுறது கிடையாது. அதனால் நிறைய பேர் வர போகிறாங்க. எல்லாத்தையும் நம்மளா காப்பாற்ற போகிறோம். உறுதியாக இருங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி நான் வந்து என்னோட ஒய்ஃபோட சிஸ்டர் எம்என்டி பேஷண்ட்டாக இருக்கேன். மோட்டார் நியூரான் டிசீஸ். ஓகேங்களா? இது வந்து மூளையில் வந்து நம்மளுக்கு சிக்னல் கரெக்டாக கைக்கு காலுக்கு உடம்புக்கு எங்கேயுமே கிடைக்காது. கை அவங்க தன்னிச்சையாக தூக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஒரு 8 மாதமாக அது கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அவங்களே கை காலெல்லாம் நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா தெளிவாக இருக்காங்க. பேரெல்லாம் நல்ல ஒரு பேர், நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. கூடி சீக்கிரம் ரெடி ஆயிடுவாங்க. ஓகேங்களா? தயவு செய்து நீங்கள் இந்த யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ இல்லையோ அதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்மளுக்கு தெரியாமையே உள்ளுக்குள்ள வந்து நிறையா பிரச்சனை வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதனால நீங்கள் வந்து இருக்கு இல்லைன்னு யோசிக்க வேண்டாம். தயவு செய்து இது ஒரு டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்களும் பயன்படணும், உங்களோட சார்ந்தவங்களையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நன்றி. நான் வந்து இப்போ பேசின வித்யாவோட ஃபாதர். நான் அன்னைக்கு வந்து 2 மாதம் வந்துட்டுருக்கேன். எனக்கு திடீர்னு ஏதோ கொஞ்சம் கைடன்ஸ் இருக்கின்ற மாதிரினா உடனே சரி செக் பண்ணலான்னு பண்ணப்போ ஸ்ட்ரோக்கு லைட்டு டாக்டர் இருந்தாங்க. அதுக்கு டாக்டர்கிட்ட போனேன். டாக்டரை பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது, எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரோக் இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சரி டேப்லெட் மட்டும் 20 நாள் சாப்பிடுங்க நல்லா இருக்குங்க. நான் போகும்போது எனக்கு கால் தட்டுற மாதிரி கையெல்லாம் இது பண்ண மாதிரி ஃபீல் இருந்தது. இப்போ எனக்கு 15 நாள் ஆச்சு. இப்போ நீ எனக்கு பார்த்தீங்கன்னா வாய் குளற மாதிரிலாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா பேசி நல்லா வந்துட்டு இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் நான் ஹனிதான் சாப்பிட்ருக்கேன். நான் 2 மாதம் சாப்பிடுவது ஒரு பாட்டிலே தீர்த்து அடுத்த பாட்டில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஹெல்த் வைஸ் எல்லாம் நல்லா இருக்குது. என் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து எங்கள் டாக்டர் வேண்டாம் சொன்னால், ஆனால் எங்கள் பொண்ணு வந்து இல்லை முடியாது
உங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்குன்னு செக் பண்ணிக்கலான்னு டாக்டரை பார்த்துட்டு வந்து நான் இது செக் பண்ணேன். ஆனால் சார் சொன்னார், நீங்கள் போயிட்டே இருங்க, ஸ்ப்ரே அடிச்சு போயிட்டே இருங்க, டாக்டர் வந்து ஒன்றும் இல்லை சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே போயிட்டு பேசுங்கன்னாங்க. அது வந்து உனக்கா மட்டும் தான் தெரியும். நான் டாக்டர் போகிறேன், டாக்டர் சொன்னார் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கு, நீ அப்சர்வ் செஞ்சு இருங்கன்னு சொன்னாங்க. நல்லா சொன்னாங்க. ஆனால் எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், என்னை மாதிரி நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கலாம். ஓகே, நன்றி. யாருமே கிடையாது. இது வரைக்கும் நம்மள நோயில தள்ளாளர்கள் அதிகமா இருந்தது. சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளுங்க யாருமே கிடையாது இல்லைங்களா? இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அருமையான ஒரு நபர் இல்லைங்களா? இன்னைக்கு 50,000 பேருக்கு மேல ஒரு காப்பாற்றி இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நடக்க வச்சு படுத்து கிடந்தவங்கள 32 வருஷம் படுத்து கிடந்தவங்கள நடக்க வச்சிருக்காருன்னா சாதாரண விஷயமா நினைச்சு பாருங்க இல்லைங்களா? அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல வந்து நீங்க என்னன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க புரிஞ்சு உங்களோட உடலை வந்து பாத்தீங்கன்னா உடம்பை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இது யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்தீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை வந்து இன்னைக்கு வந்து இப்ப நான் கூப்பிடுற பாருங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கூப்பிட்டு வரும்போது அவங்களை வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் கையை பிடிச்சுதான் கூப்பிட்டு வந்தாங்க சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அவங்க இந்த மேடை ஏறி பேசுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்திருக்கிறாங்க. சாதாரணமா இல்ல, திவ்யான்னு சொல்லிட்டு